யார்யா அவரு? எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கியா? ரமணா படத்துல டர்பன் கட்டின சர்தார்ஜி போலீஸ் அடிக்கிற டயலாக் மாதிரி இப்போதைக்கு பாலிவுட்ல பல பேர் சொல்லிருப்பாங்க. அவங்க சொல்ற பேரு எஸ் ராஜமௌலி. இந்தியன் சினிமா வரலாற்றிலேயே முதல் முறையா ஹிந்தி இல்லாம வேற ஒரு மொழியில தயாரான ஒரு படம் 500 கோடியை வசூல் செஞ்சிருக்கு. இதுக்கு முன்னாடி தூம் 3, PK இதுங்க மட்டும்தான் 500 கோடியை தாண்டினது. ஒரு பக்கம் சல்மான் கான் பாகுபலி வசூலை பார்த்து பயமா இருக்கு அப்படின்றாரு. இன்னொரு பக்கம் பிரபாஸ், ராணா தகுபதி 2 பேரும் இந்தியால பிரபலமாக இருக்காங்க. இப்படி இருக்க பாகுபலிய திருஷ்யம் தோக்கடிச்சிருச்சுன்னா நம்புவீங்களா? நீங்க தைரியமா நம்பலாம். சும்மா உங்களை பார்க்க வைக்கிறதுக்காக இந்த வீடியோக்கு அப்படிலாம் ஒரு டைட்டில் வைக்கலைங்க. ஒரு காரணத்தோட தான் வச்சிருக்கோம். பாகுபலியை பொறுத்தவரை போட்ட காசு 250 கோடி, எடுத்தது 500 கோடி, டபுள் லாபம். ஆனா திருஷ்யம பார்த்தா 2013ல மலையாளத்துல வெறும் 4.5 கோடியில எடுத்த படம். மலையாளத்துல இது வரைக்கும் வேற எந்த படமும் அள்ள முடியாத ஒரு கலெக்ஷனான 66 கோடி அள்ளுச்சு. மோகன்லாலோட இமேஜ் இன்னும் கொஞ்சம் மேல போச்சு. அங்கிருந்து தெலுங்குக்கு 2014ல ஸ்ரீபிரியா டைரக்ஷன்ல போச்சு. தகுபதி வெங்கடேஷ் நடிக்க திருஷ்யம் அப்படின்னு வெளில வந்துச்சு. அதுவரை கமர்ஷியல் படங்கள்ல மட்டும் வந்துட்டு இருந்த வெங்கடேஷ்க்கு ஒரு நல்ல பிரேக்கா, அதோட அந்த வருஷம் ஆந்திரா கலெக்ஷன்ஸ்ல $200 மில்லியன் தாண்டின ஒரே படமா திருஷ்யம் மாறுச்சு. அதே வருஷம் கன்னடாவையும் விட்டு வைக்கல. பெரிய மார்க்கெட் இல்லாம இருந்த ரவிச்சந்திரன் இதில் நடிக்க நம்ம பி வாசு படத்தை இயக்குனாரு. அங்கேயும் மக்கள் கொண்டாடி தீத்தாங்க. 100 நாட்களை தியேட்டர்ல கடந்துச்சு. தமிழ்ல பாபநாசம் பத்தி சொல்லவே வேணாம். 50 கோடியான கலெக்ஷன்ஸையும் கிராஸ் பண்ணியாச்சு. கடைசியா ஹிந்தி மட்டும் விட்டு வச்சிருக்கமே, அங்கேயும் போயிடலான்ட்டு திருஷ்யம் அஜய் தேவ்கன் நடிப்புல ரிலீஸ் ஆகி பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷனை அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கு. போட்ட காசு 5 நல்ல ப்ரொடியூசர் மொத்தமா அல்டாராமா. பாகுபலி ஷூட் பண்ண தேவைப்பட்ட அதே டைம்ல தான் மலையாளம், தெலுங்கு, கன்னடா, ஹிந்தி, தமிழ்னு எல்லா லாங்குவேஜ்லயும் திருஷ்யம் டிராவல் ஆகிருக்கு. சினிமாவை பொறுத்தவரை போட்ட காசு கைக்கு வருது எக்ஸ்ட்ராடினரி கண்டிஷன்ல மட்டும்தாங்க. அப்படி இருக்க பாகுபலி த பிகினிங்க்கு இருந்த ரிஸ்கும், அடுத்த வருஷம் வரப்போற பாகுபலி த கன்க்ளூஷன் மேல இந்த படம் உருவாக்கி இருக்கிற ஹைப்பும் ரொம்ப அதிகம். ஆனா ஹவ் ஓல்ட் ஆர் யூ, பெங்களூர் டேஸ், இப்ப ரீமேக்ல நடிக்க போறது யாருன்னு பலத்த போட்டியா இருக்கிற பிரேமம், இப்படி மலையாள சினிமா கதையை மட்டும் நம்பி சாதிச்சுக்கிட்டு இருக்கு. தமிழ் சினிமால இந்த மாதிரி கதைகள்ல ஏன் வரலன்னு சொல்லிட்டு பல பேர் குழம்பி போயிருக்காங்க. திருஷ்யமை பொறுத்த வரைக்கும் சத்தமே இல்லாம சம்பாதிச்சு முடிச்சிருச்சு. சின்ன கல்லு பெத்த லாபம். அதனால தாங்க சொல்றோம், திருஷ்யம் பாகுபலிய தோக்கடிச்சிருச்சு.